வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் செந்தில்குமார். நம்ம சேனல் பேர் சிறுமொழி செந்தில். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க, முக்கியமாக கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, நேற்றைக்கு ஆசிய கோப்பையில் நடந்த சூப்பர் ஃபோரோட லாஸ்ட் மேட்ச் இந்தியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்சை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அட்ரஸக்கா அப்படி இருந்துச்சுங்க ஒரு மேட்ச் நேற்றுக்கு இந்தியாவும் ஸ்ரீலங்கா விளையாண்டது. ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டா எப்படி ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்குமோ அந்த ஒரு திருப்தி நேற்றைய போட்டியில் காணப்பட்டது. ஏன்னு கேட்டா, விழுந்து விழுந்து சிரிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் விழுந்தவனை பார்த்து சிரிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நேற்றைக்கு ஸ்ரீலங்காவோட கம்பேக். அப்படி ஒரு அற்புதமான மேட்ச். அவர்கள் போட்டியிலிருந்து தோல்வியடைந்து வெளியேறினாலும் இந்த கிரிக்கெட் உலகம் நேற்றைக்கு நடந்த போட்டியை என்றைக்குமே நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பசுமையான நினைவா இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு விழுந்த இடத்துல தான் எழுந்திருக்கணும். அப்படி ஒரு நாக் நேற்றுக்கு ஸ்ரீலங்கா டீம் நேற்றுக்கு நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க. ஏன்னா சமீப காலமாக ஸ்ரீலங்கா டீம் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்ச்லையும் சொதப்பிட்டு இருந்தாங்க. ஆப்கானிஸ்தான் தோத்தாங்க, பாகிஸ்தான் தோத்தாங்க, பங்களாதேஷ் டீம் தோத்துட்டாங்க. ஸோ இந்த மேட்சும் இந்தியா ஈஸியா ஊதிரும் அப்படின்னு நினைச்ச இடத்துல இதோ நாங்கள் விழுந்த இடத்துல தான் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிறது மாதிரி நேற்றுக்கு எழுந்த ஒரு கம்பேக் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் கம்பேக். நேற்று ஸ்ரீலங்கன் மேட்ச் தோல்வி அடைந்தாலும் அவர்கள் பாராட்டுக்குரியவர்கள். ஏன்னா ஒரு கடுமையான போட்டியில யார் ஜெயிச்சாலும் யார் தோத்தாலும் அந்த உலகம் அவர்களை நினைவில் வச்சுக்கும். வெற்றி பெற்றவனை விட தோல்வி அடைந்தவனை இந்த உலகம் ஞாபகத்தில் வச்சுங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நேற்றுக்கு இலங்கையோட பேட்டிங். அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சுங்க அந்த 20 ஓவர் மேட்ச்ல. ஸோ ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அணிகளுமே சமநிலையில் தான் இருந்தது. 20 ஓவர் முடியும் போது இந்தியாவும் 202 ரன்கள் 20 ஓவரில் 5 விக்கெட்டுக்கு, ஸ்ரீலங்காவும் அதே 202 ரன் 5 விக்கெட்டுகள். இதுல என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா பிட்ச் கண்டிஷனை பத்தி நம்ம சொல்லணும். ஏன்னா சமீப காலமா எல்லா இதுலையுமே நம்ம பிட்ச் அப்படின்னு கேட்டோம்னா துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்தில் நடந்த அந்த பிட்ச் ஹார்டான இருந்த பிட்ச், ட்ரை பிட்ச். இரண்டாவது பேட்டிங் செய்யறவங்களுக்கு அது சாதகமான பிட்சுங்கிறது நேற்று பிட்ச் ரிப்போர்ட். இதுல டாஸ் வின் பண்ண ஸ்ரீலங்கா இந்தியாவை பேட் செய்ய சொல்றாங்க. இந்தியாவிற்கு சாதகம் இல்லாத பிட்சில் 202 ரன் அடிக்கிறது ஒரு அசாதாரணமான விஷயம். அதை நேற்று அழகா செஞ்சு காமிச்சாங்க நம்ம இந்தியன் பேட்டிங். அதே பேட்டிங்ல இலங்கைக்கு சாதகமான பிட்சில் இரண்டாவது பேட்டிங் செஞ்சா ஈஸியா சேஸ் பண்ணிடலாங்கிற இலங்கைக்கு அனுகூலமாக இருந்த அந்த பிட்சில் அவங்களும் என்ன பண்ணாங்க, ஜெயிக்கலனாலும் வெற்றியை நோக்கி நகரக்கூடிய ஒரு இலக்கு அவங்க அடைஞ்சான்னு சொல்லணும். இதுல இந்தியாவோட டீம் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இல்லை. பும்ராக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, சிவம் தூபேக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. மற்றபடி ஆல்ரவுண்டர்ஸ் ஹர்ஷித் ராணா புது வரவு உள்ள இருந்தாருங்க. முடிஞ்ச அளவுக்கு போட்டாலும் 1 மணி நேரத்துக்கு 145 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசினாருங்க. நம்ம பவுலிங் பொறுத்த வரைக்கும், நம்ம பேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அதான் சொல்லணும். அபிஷேக் சர்மா வழக்கம் போல் ஒரு அதிரடி தீபாவளியை நினைவுபடுத்திட்டு போயிட்டாரு. ஒரு 30 பால்ல 61 ரன், 8 4 2 6 சும்மா வெளுன்னு வெளுத்துட்டு போயிட்டாருங்க. அட்டகாசமான ஒரு கேம் விளையாண்டு போயிட்டாரு. சுப்மன் கில் நேற்றைக்கும் ஒரு சுமாரான ஆட்டம் தான், பெரிய ஆட்டம்னு சொல்ல முடியாதுங்க. ஏனோ தான் அடிச்சு போயிட்டாரு. அவருக்கு பின்னால் வந்த திலக் வர்மா ஒரு 49 ரன், சஞ்சு சாம்சன் ஒரு 39 ரன். இதுல குறிப்பிட விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம சூரியகுமார் யாதவ் கேப்டன் தொடர்ந்து சொதப்பிட்டு வர்றாரு இந்த சீசன்ல. ஆனாலும் அவர் ஒரு 360 டிகிரி பிளேயருங்கிறதுலாம் மாற்றுக்கிறது கிடையாது. அவர் ஒரு நீர் பூத்த நெருப்பு போல் கனன்று கொண்டிருக்கிறார். எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துக்கு நான் நிச்சயமா ஃபார்முக்கு வருவேன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆட்டக்காரர். எல்லாருமே பேட்டிங்ல நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காங்க. ஒருத்தர் அவுட் ஆனாலும் இன்னொருத்தர் அந்த அணியை தூக்கி நிறுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம இந்தியன் பேட்டிங் சிறப்பா இருக்குன்னு தான் சொல்லணும். பந்து வீச்சிலையும் நம்ம டீம் ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் திரும்பவும் அழுத்தி சொல்றேன், இந்தியாவோட ஃபீல்டிங் இன்னும் ஓகேன்னு சொல்றதுக்கு கிடையாதுங்க. ஒரு ஸ்கூல் பசங்க மாதிரி, ஒரு கிளப் மேட்ச் மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கே தவிர இந்தியாவும் தன்னுடைய ஃபீல்டிங்ல இன்னும் மேம்படுத்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ரைட். இப்போ இலங்கையோட பேட்டிங் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம பார்க்கணும். இலங்கையோட பேட்டிங் உண்மையிலேயே சொல்லணும், நேற்று இந்தியா ஒரு மிரட்டுன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு அவங்களோட பேட்டிங் அபாரமா இருந்தது. ஓப்பனிங் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல இருந்தாலும் அந்த நிஷாங்காவும் அவர் கூட வந்த பேரும் சிறப்பான தூக்கத்தை கொடுக்கலனாலும் ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஹர்திக் பாண்டியா பவுல் பண்றாரு. 7 ரன் கொடுத்து முதல் ஓவர்லயே ஒரு விக்கெட் எடுத்துறாரு. ஒரு பிரேக் த்ரூ கொடுத்துறாரு ஹர்திக் பாண்டியா. ஆனா 2வது விக்கெட்டுக்கு சேர்ந்த நிஷாங்காவும் பெரேராவும் இந்திய பந்து வீச்சை வெளுன்னு வெளுத்து விட்டாங்க. இதுல சிறந்த பவுலிங் யாருன்னு கேட்டா ஹர்திக் பாண்டியா தான். ஒரு ஓவர் போட்டு ஒரு விக்கெட் எடுத்து 7 ரன் கொடுத்து ஒரு பிரேக் த்ரூ கொடுத்த மனுஷன்
அதுக்கப்புறம் அவருக்கு 3 ஓவர் கொடுக்கவே இல்லை. கொடுத்து பார்த்திருந்தா கொஞ்சம் ரன் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணியிருந்திருக்கலாம். ஹர்ஷத் ராணா 54 ரன்கள் கொடுக்குறாரு. ஹர்ஷ்தீப் சிங் ஒரு 40 ரன்னுக்கு மேலே கொடுக்குறாரு. சிறப்பான பந்து வீச்சுன்னு சொல்ல போனால் இவங்க தான் ஸ்பின்னர்ஸ் தான். வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், அப்புறம் நம்ம அக்ஷர் பட்டேல், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 30, 31, 32 இந்த இதில் கொடுத்தாங்க. ஆனாலும் இந்தியாவும் இலங்கையும் ஒரு ஓவருக்கு தலா 10 ரன்கள் வீதமாக எடுத்து 202 ரன் அடிச்சாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்ரீலங்கா பேட்ஸ்மேன் நிசாங்காவும் பெரேராவும் விளையாடும் போது 9 ஓவர்லேயே 100 ரன் வந்துருச்சு. என்னடா இது, மேட்ச் இவங்க 2 பேரையும் முடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு ஆரவாரம். ஸ்ரீலங்கன் டீம் சைடு இருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதமான முகமலர்ச்சியோடு கண்டாங்க. அவங்க கோச் ஜனத்சை சூர்யால இந்த மேட்ச் இன்னைக்கு நம்ம தான் அடிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் பாருங்க, மேட்ச் அந்த சூப்பர் ஓவரு கொண்டு போயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான போட்டியாக இருந்தது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், நம்ம பவுலிங்கில் வந்து நம்ம ஹர்திக் பாண்டியாவுக்கு இன்னொரு ஓவர் கொடுத்துருந்தா மேட்ச் வந்து சூப்பர் ஓவர் வரைக்கும் போயிருக்காதுங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. இதில் 107 ரன் பக்கம் ஓப்பனிங் நிசாங்கா அடிச்சாருங்க. அது சரியான நாக்குன்னு சொல்லணும். இந்த ஆசிய கோப்பையில் அடிக்கப்பட்ட முதல் செஞ்சுரி அது வந்து ஸ்ரீலங்கன் சைடில் இருந்தது. அதே சமயத்தில் அவங்க லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் பெரேரா வந்துட்டு ஒரு 50 ரன் அடித்தார் 38 பாலில். அவரை அடுத்து வந்த கேப்டன் சனக்கா ஒரு 22 ரன் அடித்தார். இவ்வளோதான் ஸ்ரீலங்காவோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லணும். இப்போது ஃபைனல் ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன சொதப்பல் நடந்தது. லாஸ்ட் ஓவரில் ஹர்ஷித் ராணா வீசுறாரு, 145 கிலோமீட்டர் ஸ்பீடில் போடுறாரு. ஒரு ரன் எடுத்தால் ஈஸியாக அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. 2 ரன் ஓடி முடிச்சிட்டாங்க. அந்த டைமில் ஹர்ஷ்தீப் சிங் ஒரு மிஸ்ஃபீல்ட் பண்ணுறாரு. அந்த பந்தை எடுத்து ஸ்டிக்கில் அடிக்கிறதுக்கு ஹர்ஷித் ராணாவும் தவறாரு. ஸோ மேட்ச் டை ஆகுது. ரைட், இது வரைக்கும் சம அளவில் இந்தியாவும் இலங்கையும் விளையாண்டுருக்காங்க. இப்போ சூப்பர் ஓவர். இதில் என்ன தப்பு நடந்துச்சுன்னா, ஸ்ரீலங்காவோட எடுத்த டெசிஷன் என்னன்னு கேட்டால், நிசாங்காவை உள்ள இறக்கி இருந்திருக்கணும். ஆக்சுவலாக ஒரு செஞ்சுரி அடிச்சுட்டு ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், அந்த பேட்ஸ்மேனை வெளியே உட்கார வச்சுட்டு கேப்டன் சனக்காவும் பெரேராவும் வர்றாங்க, லெஃப்ட் ரைட் காம்பினேஷன். இதில் அன்பார்ச்சுனேட்டாக வெரி ஃபர்ஸ்ட் பால் ஹர்ஷ்தீப் சிங், ஏன்னா ஹர்ஷ்தீப் சிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம சொல்லணும், சொன்னேன் இல்லைங்களா 4 இதில் ஹர்ஷ்தீப் சிங் நல்லா எக்ஸலண்ட்டாக செயல்பட்டாருன்னு. இதில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டான்னா, ஹர்ஷ்தீப் சிங் எப்போவுமே ஒரு யார்க்கர் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி போடுவார். நேற்றைக்கு போட்ட அந்த சூப்பர் ஓவரில் எல்லாமே அவுட் சைட் ஆஃப் ஸ்டிக்கில் தான் போட்டார். எக்ஸலண்ட்டாக போட்டார். நல்ல சீமர், நல்ல பால் அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தது. பிட்ச் நல்லா சப்போர்ட் இருந்தது. நல்ல பேட்ஸ்மேன் தான். இதே நிசாங்காவாக இருந்தாருன்னா நல்ல பட்டையை கிளப்பியிருப்பார். ஆனால் பெரேரா அடித்த ஃபர்ஸ்ட் பால், வெரி ஃபர்ஸ்ட் பால், சூப்பரோட வெரி ஃபர்ஸ்ட் பால், டீப் பிட் விக்கெட்டில் இருந்த ரிங்கு சிங் அழகாக கேட்ச் பிடிச்சாரு. அப்போவே நம்ம சரத் ஜெயசூர்யா இலங்கையோட கோச் முகத்தில் இருந்த சந்தோஷம் போயிடுச்சு. இப்படிங்கிறாரு, என்னடா இது, இப்படி ஆடிட்டு நம்ம ஆள் இப்படி ஆடுறாங்களா அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய முகபாவனை மாறிச்சு. இலங்கையோட அணியில் உள்ள அந்த கொஞ்சம் பதட்டம் எல்லாரும் முகத்துலையும் உருவாச்சு. ஏன்னா இது சூப்பர் ஓவரில் 2 விக்கெட் அவுட் ஆனால் மேட்ச் ஜோலி முடிஞ்சுது. இப்போ முதல் பால்லேயே ஒரு விக்கெட் காலி. இப்போ விக்கெட்டையும் தக்க வச்சுக்கணும், ரன் இன்க்ரீஸ் பண்ணணும். 5 பால் தான் பாக்கி இருக்கு. இந்த டைமில் மெண்டிஸ் வர்றாரு 2வது பாலுக்கு. அந்த மனுஷன் வந்து இழுத்து அடிக்க அவர் பேட்லையும் பட்டு கால்லையும் பட்டு நல்ல வேளை ஸ்டிக்கில் உழுகாமல் தப்பிச்சாரு. அந்த ஒரு ரன்னு தான் இலங்கை அணியிலிருந்து எடுக்கப்பட்ட ஆஃப் த பேட்டில் வந்த ஒரு ரன். 3வது பால் ஹர்ஷ்தீப் சிங் மறுபடியும் அவுட் சைட் ஆஃப் ஸ்டிக்கில் போட்டாரு, அதை வைடாக போக. ஸோ உதிரி வகையில் ஒரு ரன். ஆக சூப்பர் ஓவரில் இலங்கை எடுத்தது பேட்டில் பட்டு ஒரு ரன், நம்ம பவுலர் பண்ண ஹர்ஷ்தீப் சிங் பண்ண தவறுனால வைடு போட்டு ஒரு ரன். இந்த 2 ரன் தான் இலங்கை சேர்க்குதுங்க. 3வது பால் டாட் பால். 4வது பால் ஒரு கூத்து நடந்தது. என்னன்னு கேட்டால், ஹர்ஷ்தீப் சிங் போடுறாரு, அது காட் பிஹைண்டா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள, அப்பீல் பண்ணுறக்குள்ள அந்த சைடு இருந்த சனக்கா வந்து ஒடியாடுறாரு, இந்த பக்கம் நான் ஸ்ட்ரைக்கு ஒடியாடுறாரு. அந்த டைமில் நம்ம கீப்பர் சஞ்சு சாம்சன் என்ன பண்ணுறாரு, அந்த தன் கையில் இந்த பாலை ஸ்டிக்கை நோக்கி வீச அதை ரன் அவுட் ஆயிடுறாரு. அபீஸ்தர் கேட்குறாங்க, ஹர்ஷ்தீப் சிங் இப்படிங்கிறாரு, ஐயா என்ன ஐயா சொல்ல வர்றீங்கன்னு. அம்பையர் ஆமாம் அவுட்ன்றாரு. எல்லாரும் 2 விக்கெட் முடிஞ்சது, சரி பெவிலியன் நோக்கி போகலான்னு சொல்லி இந்திய வீரர்கள் நடையை கட்டும் போது தேர்ட் அம்பையர்கிட்ட ரிவ்யூ கேட்குறாரு சனாக்கா. அந்த தேர்ட் அம்பையர் நாட் அவுட்டுங்கிறார். ஸோ மற்ற இடமா இருந்தால் இது நிச்சயமாக அவுட்டுங்கிற சூழ்நிலை இருக்கும். இப்போ இதை பார்த்து டென்ஷன் ஆகிறார் நம்ம சூரியகுமார் யாதவ். தலை என்ன தலை இப்படி பண்ணிட்டீங்க, இது ஆக்சுவலாக அவுட்டு தானுங்க அப்படிங்க. அவர் அம்பையர் சொல்கிறாரு, நான் கீழே இருக்கிறவன், நான் உனக்கு அவுட் கொடுத்துறேன். அங்கே மேலே ஒருத்தர் லைட் பிடிச்சி உட்காந்துருக்க பார்த்தியா, அவன் நாட் அவுட்டுன்ட்டான். இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது, மேட்ச் முடிச்சு போய் அங்கே பேசிக்கலாம், இப்போ 2 பால் போடுப்போன்னு சொல்லி சூரியகுமார் யாதவ் வெட்டி விட்டுறாரு. சரி ஓகே, நீ 2 பால் தானே அப்படிங்கும் போது 5வது பாலை மறுபடியும் ஹர்ஷ்தீப் சிங் அவுட் சைடு ஆஃப் ஸ்டிக்கில் போடுறாரு. இப்போ பவுண்டரி நோக்கி அடித்த பந்து சனாக்கா
இலங்கையோட கேப்டன் சனாக்கா அடித்த பந்து பவுண்டரி நோக்கி பறக்குது. அந்த இடத்துல நம்ம துருவ் ஜூரல் சப்ஸ்டியூட்டில் இருந்தவர் அழகாக ஒரு கேட்ச் பிடிக்க இலங்கையோட ஜோலி முடிஞ்சுது. ஸோ சூப்பர் ஓவரில் இலங்கை 2 ரன்களை எடுத்திருந்தது. ஒன்று ஆஃப் த பேட் மெண்டிஸ் அடித்தது, இன்னொன்று நம்ம பவுலருக்கு கொடுத்த ஒய்டில். அப்போ இந்த 2 ரன்கள் ஸ்ரீலங்கா வந்து சூப்பர் ஓவரில் எடுக்க 3 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படிங்கிற சூழ்நிலையில் இப்போ இந்தியாவோட கேப்டன் சூரியகுமார் யாதவும் நம்ம சுப்மன் கில்லும் இறங்குறாங்க. ஏன்னா சுப்மன் கில் ஓகே, ஏன்னா நம்ம ஐபிஎல்ல குஜராத் டைட்டனோட கேப்டன், ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஸோ அவருக்கு நிதானம் தெரியும் எப்படி விளையாடணும்னு. சூரியகுமார் யாதவ் 360 டிகிரி பிளேயர், எப்படி இருந்தாலும் அடிச்சலான்ட்டு முதல் பால நம்ம புஷ்பா சீன் போடுறோம்லங்க, அசரங்கா புஷ்பா ஃபயர் அப்படிங்கிற மாதிரி அவர் தான் போட வர்றாருங்க. வெரி ஃபர்ஸ்ட் பால் சூரியகுமார் யாதவ் ஃபேஸ் பண்ணுறாரு, எக்ஸ்ட்ரா கவரில் லைட்டாக தட்டி விடுறாரு, ஓடியே 3 ரன் எடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பால்லையே இந்தியா வெற்றி பெற்று விட்டது. மீதி 5 பால்கள் மீதம் இருக்குமே. ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் இந்தியா மிக அழகாக சூப்பர் ஓவரில் அட்டகாசமாக பெர்ஃபார்ம் பண்ணி இந்தியா டீம் வந்து ஜெயிச்சிருச்சு. ஏற்கனவே ஃபைனலுக்கு போயிட்டு அது வேற விஷயம். வெல், இப்போ இந்த போட்டியில் இருந்து நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயம் என்ன? இந்த விளையாட்டாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா 2 விஷயங்கள் நண்பர்களே. ஒன்று, எந்த சூழ்நிலையிலும் யாரையும் நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ஸ்ரீலங்காக்காரங்க நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். ஏன்னா அவங்க எல்லார்கிட்டையும் அடி வாங்கினாங்க. ஜாம்பவான்கள் விளையாடிய டீம் இன்னைக்கு கத்துக்குட்டி மாதிரி விளையாடுறீங்களே அப்படின்னு விமர்சனம் இருந்தாலும், அந்த விழுந்த இடத்தில் எழுந்து நிற்பதுதான் வீரனுக்கு அழகு அப்படிங்கிறத நேற்று நிரூபிச்சாங்க. எங்களை பார்த்து கத்துக்குட்டின்னு நீங்க சொல்லாதீங்க, நாங்களும் நல்ல வலிமையான அணியாக மாறுவோம், அதற்கு இந்த மேட்ச் ஒரு உதாரணமா நாங்கள் இங்கே நிரூபிச்சுட்டு போறோங்கிறத நேற்று ஒரு அற்புதமான பேட்டிங் ஆடுற அழகா நிரூபிச்சாங்க ஸ்ரீலங்கா. ஏன்னா யாரையும் எந்த இடத்திலும் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பதை அவர்கள் நிரூபித்து விட்டு சென்றார்கள். இரண்டாவது என்னன்னு கேட்டோம்னா, நம்ம இந்தியன் டீம் சொல்லணும், எந்த ஒரு மனிதனுக்கும், எந்த ஒரு அணிக்கும், எந்த ஒரு வீரனுக்கும் கடுமையான சூழ்நிலை வரும்போது பதட்டப்படக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது என்கின்ற அற்புதமான விஷயத்தை தங்களுடைய ஆட்டத்தில் காண்பித்தார்கள். அஸ்தீப் சிங் வைடு போட்டாலும் யாரும் அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணல. ஓகே, கேரி ஆன், கோ ஹெட் அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ பதட்டமான சூழலில் இந்திய அணி யாருடைய முகத்திலும் டென்ஷன் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக அந்த கேமை அனுபவித்து விளையாண்டாங்க. ஸோ இது இந்திய அணி நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் பதட்டமான சூழ்நிலை வரும்போது உணர்ச்சி வசப்படுவதோ டென்ஷன் ஆகிறதோ இந்த கேரக்டர் இல்லாமல் இயல்பாக இருந்தால் யாராக இருந்தாலும் வெற்றியை நோக்கி நகரலாம் என்பது நேற்றைக்கு இந்தியா உலகத்திற்கு புரிய வைத்திருக்கிறது. வாழ்க்கைக்கும் அது மிக முக்கியம் நண்பர்களே. எனவே இது மீண்டும் நாளைக்கு ஃபைனல், இந்தியாவும் பாகிஸ்தானும் ஃபைனல். சோய் பக்தர் வேறு சொல்லியிருக்காரு என்னன்னா, இந்தியாவோட பேட்டிங்கில் முதல் 2 ஓவருக்குள்ள அபிஷேக் சர்மாவை காலி பண்ணிட்டோம்னா இந்தியாவோட பேட்டிங் போல போல போலன்னு உதிர்ந்துடும் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு பாகிஸ்தான் டீமுக்கு. ஸோ நாளைக்கு பாகிஸ்தானோட குறி யார் மேலே இருக்குன்னு கேட்டால் நிச்சயமாக அபிஷேக் சர்மா மேலே தான் இருக்கும். அபிஷேக் சர்மா நாளைக்கு சூழ்நிலைக்கு தகுந்து விளையாடுவாரா அல்லது தான் மீண்டும் ஒரு அதிரடி ஆட்டக்காரர் என்று நிரூபிப்பாரா என்பதை நாளைக்கு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் நாளை இந்திய அணியும் பாகிஸ்தான் அணியும் இறுதி ஆட்டத்தில் மோதப் போகிறது. யார் வெற்றி பெற்றாலும் மகிழ்ச்சிதான். ஆனாலும் ஒரு இந்தியனாக இந்திய அணி நிச்சயமாக வெற்றி பெற்று நாங்கள் தான் ஆசியாவின் நம்பர் 1 என்பதை நிரூபிக்க வேண்டும். அதற்கு இந்திய அணியிற்கு உங்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.